ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைய வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடாவில் பர்சனல் லோன் வாங்குறது எப்படி, 20 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், பேங்க்கில் என்னென்ன கண்டிஷன்ஸ்னால் இருக்குது அப்படிங்கிற A to Z தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பேங்கர் வாய்ஸ். நீங்கள் இன்னும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். பேங்க் ஆஃப் பரோடாவில் பர்சனல் லோன் வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அட்டானமஸ் பாடியில் ஒர்க் பண்ணுறவங்க, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி எல்லா விதமான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் மினிமம் 1 இயர் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், ட்ரஸ்ட், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி கம்பெனிஸில் 1 இயராக ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலுமே லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க. இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக குறைந்தபட்சம் 2 வருஷமாக யார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களும் பர்சனல் லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக டாக்டர், இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனரு, ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரிஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்த மாதிரி லாயர், இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் தொழில் பண்ணுறவங்களும் 1 இயருக்கு மேலே ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் 1 வருடத்திற்கு மேலே தொடர்ச்சியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கடன் வசதி பெற்றுக்கொள்ளலாம். பேங்க் ஆஃப் பரோடாவில் கோ அப்ளிகண்ட் யாரும் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக பர்சனல் லோன் வாங்கும்போது நம்ம எந்தவித செக்யூரிட்டியும் கொடுக்காம கடன் வாங்குறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள சார்ந்திருக்க யாரையோவோ அல்லது பர்சனல் கேரண்டியோ கடன் வாங்கும்போதே வாங்கிக்குவாங்க. ஆனால் பேங்க் ஆஃப் பரோடாவில் கடன் யார் பேரில் வாங்குறாங்களோ அவங்க மட்டும் இருந்தால் போதும், எந்தவித கோ அப்ளிகண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் கடன் வாங்குறதுக்கு குறைந்தபட்சம் 21 வயசு இருக்கணும். அதிகபட்சமாக சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி திரும்ப செலுத்துறது பார்த்திங்கன்னா 60 வயதுக்குள்ளே முடிஞ்சிடணும். இதுவே சம்பளம் வாங்காமல் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கடன் வாங்கி மொத்தமும் கட்டுற தொகை 65 வயசுக்குள்ளே கட்டி முடிச்சிடணும். பேங்க் ஆஃப் பரோடா பர்சனல் லோன் ஸ்கீமில் 1 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வசதி பெற்றுக்கொள்ள முடியும். மெட்ரோ அண்ட் அர்பன் பிரான்ச்சாக இருந்தாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் குறைந்தபட்ச தொகையாகவும் அதிகபட்ச தொகையை 20 லட்சமும், ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சாக இருந்ததுன்னா 50,000 ரூபாயை குறைந்தபட்ச தொகையாக பெற்றுக்கொள்ள முடியும். பர்சனல் லோன் வாங்கும்போது பேங்க் ஆஃப் பரோடாவில் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு இருந்து அவங்க பேங்க் ஆஃப் பரோடாலேயே சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித ப்ராசஸிங் சார்ஜஸும் கிடையாது. பேங்க் ஆஃப் பரோடாவில் அக்கௌண்ட் வச்சுருக்காம வெளியில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலோ அல்லது ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரொஃபஷ்னல் தொழில் பண்ணுறவங்க, நான் சேலரிடு பர்சன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 1%லேருந்து 2% எவ்வளோ லோன் அமௌண்ட் சேங்ஷன் பண்ணுறாங்களோ அதில் ப்ராசஸிங் சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. இது கூட ஜிஎஸ்டியை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். குறைந்தபட்சமாக 1000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியிலேருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் ப்ராசஸிங் சார்ஜஸாக லோன் அமௌண்ட்டை பொறுத்து கலெக்ட் பண்ணுறாங்க. வங்கியில் வாங்கின கடனை நம்ம சரியாக கட்டாமல் ஓவர் டியூ ஆகி கட்டினோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் பேனல் இன்ட்ரெஸ்ட்டாக 2% லோன் அமௌண்ட் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கோ, அதாவது கட்ட வேண்டிய தொகை இருக்கோ அதிலிருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் பர்சனல் லோன் வாங்கின பிறகு சேலரி அக்கௌண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக 84 மாதம் வரைக்கும் திரும்ப செலுத்த வேண்டிய காலமாக நிர்ணயிக்கப்படுது. சேலரி அக்கௌண்ட் அதர் பேங்க்கில் இருக்குது அப்படின்னா 72 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ரீபேமெண்ட் பீரியட் கொடுக்குறாங்க. சம்பளம் வாங்காமல் நான் சேலரிடு பர்சன்ஸாக இருக்கவங்களுக்கு 48 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்கும் அவங்களுடைய பணத்தை திரும்ப கட்டுறதுக்கான அவகாசம் பேங்க்கில் வழங்கப்படுது. ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எஃப்ஓஐஆர் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆப்ளிகேஷன் இன்கம் ரேஷியோ. அதாவது இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன லோன் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கு வர இஎம்ஐ, அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்க கடனோட இஎம்ஐ ப்ளஸ் நம்மளுடைய பிஎஃப், இந்த மாதிரி எல்லா விதமானதும் போக மீதி இருக்க 25%, அதாவது சேலரி அக்கௌண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்குது அப்படின்னா 75% ஆஃப் கிராஸ் மந்த்லி இன்கம்,
அது வரைக்கும் மட்டும்தான் இஎம்ஐ வந்து வர மாதிரி நமக்கு லோன் வந்து கொடுப்பாங்க. மீதி இருக்க 25% வந்து நம்மளுடைய வீட்டு செலவுகளுக்காகவும் பர்சனல் செலவுகளுக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும், நமக்கு தேவைப்படும். அப்படிங்கிறதுனால இப்போ 1 லட்ச ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 75,000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் புதுசாக வாங்க போகிற பர்சனல் லோனுக்கான இஎம்ஐயும் கணக்கிட்டு அதில் எவ்வளோ லோன் அமௌண்ட் உங்களுக்கு வருதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க. அந்த மீதி இருக்க 25,000 ரூபாய் வந்து உங்களுடைய பர்சனல் தேவைக்காக வந்து கட்டாயமாக இருக்க மாதிரி வந்து பேங்க்கில் வந்து செக் பண்ணுவாங்க. இதுவே சேலரி அக்கௌண்ட் வந்து அதர் பேங்க்கில் இருக்குது அப்படின்னா 70% ஆஃப் கிராஸ் மந்த்லி இன்கம்மை தான் வந்து நமக்கு வந்து லோனாக கொடுப்பாங்க. நான் சேலரிடு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எவ்வளோ வருமானம் வருது, அவங்களுடைய செலவை பொறுத்து 40% 70% ஆஃப் கிராஸ் மந்த்லி இன்கம்மை தான் வந்து நமக்கு லோனாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். பேங்க் ஆஃப் பரோடாவில் பர்சனல் லோன் 2 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்குற மாதிரியா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 6 மாதம் வந்து சரியான வரவு செலவு கணக்குகள் வந்து வச்சுருக்கணும். இதுவே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க்லேயே நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கணும். அதில் 6 மாதம் வந்து நம்ம சரிவர கணக்கு வந்து வரவு செலவு வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து பர்சனல் லோன் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நம்மக்கிட்ட இல்லாட்டி வெளியில் எங்கே சம்பளம் வந்து வச்சுருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் சேலரிடு பர்சன்ஸுக்கும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். பேங்க் ஆஃப் பரோடாவில் பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11.20%லேருந்து 18.75% வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மேக்ஸிமம் நம்மளுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து மாறுபடும். நம்மளுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், அது இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குறைந்தபட்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் பர்சனல் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் தேவைப்படும் அப்படின்னா ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு, பேன் கார்டு, 3 மாத சம்பள ரசீது, ஃபார்ம் 16 அல்லது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர், எம்ப்ளாயி ஐடி கார்டு, நம்மளோட எம்ப்ளாயி நம்பரு, அப்புறம் ஒருவேளை நம்ம வந்து வேறு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ், அதாவது வேறு ஒரு பேங்க்கில் இருந்து நம்மளுடைய மாதாந்திர இஎம்ஐயை டெபிட் பண்ணிக்கிறதுக்கான பர்மிஷன் லெட்டர், இது எல்லாமே வந்து நம்ம வந்து பேங்க்கில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நான் சேலரிடு எம்ப்ளாயியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி குறைந்தபட்சம் வந்து 1 வருஷம் வந்து அவங்க தொழில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும். இதே ஒரு தொழில் வந்து கம்பெனியாகவோ அல்லது வந்து ஒரு நிறுவனமாகவோ இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, ப்ரொஃபஷ்னல் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து லாஸ்ட் 1 இயரோடது வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 26 ஆடிட் ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரேசஸ், இந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ரூஃப் வச்சுருக்காங்களோ, ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஏதாவது லைசன்ஸு, ஸ்டாச்சுட்டரி லைசன்ஸு, இந்த மாதிரி என்ன அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து சப்மிட் பண்ணலாம். பேங்க் ஆஃப் பரோடாவில் பர்சனல் லோன் வாங்குறவங்களுக்கு முக்கியமாக என்னென்ன அதர் க்ரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிபில் ஸ்கோர். யார் வந்து லோன் அப்ளை பண்ண வந்தாலுமே முதல்ல சிபில் ஸ்கோர் தான் செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் வந்து ஒரு 650க்கும் மேலே நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், நமக்கு லோனும் வந்து கிடைக்கும். அதனால் சிபில் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கடன் வாங்கியிருக்கோமா, அப்படி வாங்கின கடனை நம்ம எப்படி கட்டியிருக்கோம், ஏதாவது பேங்க்கில் தள்ளுபடி பண்ணி கட்டியிருக்கோமா, இல்லாட்டி ஏதாவது கட்டாமல் விட்டுருக்கோமா, அதாவது ரைட் ஆஃபோ அல்லது 1 டைம் செட்டில்மெண்ட் கீழேயோ நம்ம செட்டில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து பேங்க்கில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொத்த வருமானத்தில் 30% மேலே நம்மளுடைய சொந்த செலவுகளை, அதாவது நெட் டேக் ஹோம் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய குடும்ப செலவுக்கு மற்றும் நம்மளுடைய பர்சனல் செலவுகளுக்காக வந்து அந்த 30% வந்து இருக்கணும். அது போக மீதி இருக்க 70%ல் தான் நம்ம வாங்க போகிற கடனுக்கான இஎம்ஐயும் சேர்த்து வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அதையும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலரிடு எம்ப்ளாயியாக இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து 6 மாதம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து சேலரி கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. குறைந்தபட்சம் வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வரவங்களாக இருந்தாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் பர்சனல் லோன் கீழே வந்து அப்ளை பண்ணி பயன்பெற முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் 11.20%லேருந்து
7.75% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதா பார்த்துருந்தோம். ஒருவேளை 11.20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 1 லட்ச ரூபாய் 5 வருஷத்துக்கு நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாதாந்திரம் 2185 ரூபாயும், ஒருவேளை 1 லட்ச ரூபாய் 5 வருஷத்துக்கு 18.75% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினீங்கன்னா 2581 ரூபாயும் இஎம்ஐயாக கட்டுற மாதிரி இருக்கும். உங்களால் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிறத பொறுத்து, உங்களுடைய சம்பளத்தை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கடன் வசதியை பேங்க் ஆஃப் பரோடாவில் எளிதான முறையில் பெற்று மகிழலாம். மேலும் விவரங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.